ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேரியா ரெக்கார்டிக் சைக்கோ பார்ட் 22. போன பார்ட் ஏதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயின் வந்து திருப்பி வந்திருப்பா. குழந்தையும் வந்திருக்கும், பட் எல்லாரும் சந்தோஷமாக வந்திருப்பாங்க, தேங்க மட்டும். அப்போ இத்தனை நாள் நீ தெரிஞ்சே பிரிஞ்சிருந்திருக்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்ட்டு அவனுக்கு இப்போ அவனோட கஷ்டம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஸோ அதனால் வாயின் கிட்ட பேசவே இல்லை. மற்றபடி குழந்தைய கொஞ்சம் அதெல்லாம் பண்ணுறான், பட் வாயினை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறான். ஸோ அதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 22. டேய் தேங்கு, என்னடா ஒய்ஃப் வந்திருக்காங்க, நீ என்னன்னா ஆஃபீஸ் வந்துட்டுருக்க? இன்றைக்கி லீவ் போட்டிருப்பான்னு நினச்சேன். நான் எதுக்கு போகணும்? மற்றவங்க வந்தால் நான் லீவ் போடணுமா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைடா. என்னடா இப்படி பேசுகிறான்? அதான்டா எனக்கு தெரில. ஏண்டா இத்தனை நாள் வாயினை காணோம், வாயின் இறந்துட்டான்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ண, எவ்வளோ தவிச்ச. இப்போ என்னடா அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்க? அப்போ வாயின் உனக்கு முக்கியம் இல்லையா? நான் இத்தனை நாள் முக்கியமாக நினச்சி என்ன பிரயோஜனம்? அவங்கன்னு அப்படி நினைக்கலையே. நான் இத்தனை நாள் அவளை நினச்சி கஷ்டப்பட்டேன், ஆனால் அவள் என்னை நினச்சி துளி கூட கஷ்டப்படல. என்னடா பைத்தியம் மாதிரி வளர்ற? ஆமாண்டா, ஆமாம், நான் பேசுகிறது கிட்டே உங்களுக்கு வளர்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அவளை பார்க்கணுன்னா அவகிட்ட பேசுனா நீங்களே போங்க. டேய் உன் ஒய்ஃப்டாவ, அதுக்கு அதுக்கு சொல்லாமலாம் போவாளா? அப்படி விட்டுட்டு போயிட்டு திருப்பி வந்தோடனே வாயின் வந்துட்டு தங்கம் அப்படின்ட்டு ஏற்றுக்க சொல்கிறியா? அப்போ வாயின் வேண்டாம் உனக்கு அப்படி சொல்லு. அப்படி என்ன விளக்கணைக்கு பேசிகிட்டு இருக்க? அது அப்படி தான் தெரியும். சீரியஸாக நீ எந்த மைண்ட்லடா இருக்க? விட்டு போனால, அதான் கொஞ்ச நாளைக்கு ஒத்து செய்யணும் அவளை. சரிடா, இவன் ஒரு பிளானிங்கில் இருக்கான், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இப்போ நம்ம வாயினை பார்க்கணும், சரியா? இவனுக்கு விருப்பம் இருக்குது இல்லை, அது இப்போ நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம இப்போ வாயினை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அவனுங்க 6 பேர் போயிட்டாங்க. இவனை விட்டுட்டு தேங்க் ஆஃபீஸில் இருக்க முடியல. குழந்தை ஞாபகம் வருது. அது பார்த்ததுக்கு நான் வாயினை வேறு ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான்ல, அவனோட ஃபோட்டோ, அதாவது வாயினோட ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு. ஏண்டி உன்னை காணோன்னு சொல்லி திருவா நாய் மாதிரி அலைஞ்சி செத்துட்டியோன்னு சொல்லி வாழ்க்கையே முடிச்சுக்கிற அளவுக்கு போனேன். நீ என்னானா திடீர்னு வந்து நிற்கிறடி, என்னால் ஏற்றுக்க முடியலடி. என்னதான் அவன் மேலே ஒன்று இருந்தாலும் நீ இத்தனை நாள் கழிச்சு வந்ததுக்கப்புறம், அதுவும் தெரிஞ்சுட்டே இருந்ததுக்கப்புறம் வருது பாருகோ, உன்னை பார்த்தோன்னே இப்படி சிவட்டில் பல்லான்னு அறையும் தோணுது. அறைய முடியல, அரைஞ்ச திருப்பி என்கிட்ட போயிடுவோன்னு வேறு பயமாக இருக்குது. கழுத என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த காதல் மண்ணாங்கடியில் முன்னாடியே பண்ணக்கூடாதுன்னு சொன்னானுங்க, கேட்டேனா பண்ணி தொலைஞ்சேன். எவ்வளோ உன்னால தான். சிரிக்கிறா பாரு, போன வைடி. ஐயோ நான் அந்த எடுத்து பார்த்துட்டு இருக்கணும் எச்சிப்படி அப்படின்ட்டு ஃபோட்டோ அப்படியே மாற்றி விட்டுட்டு உட்காந்துருக்கான். சத்தியமாக முடியல, கடுப்பாக இருக்குது. இதில் அந்த வீட்டில் இருந்துட்டு அந்த கங்கு பிள்ளை என்ன பண்ணியிருக்கோன்னா, தேங்க் நான் வீடியோ கால் பண்ணி குழந்தைய கட்ட போகிறேன் அப்படின்ட்டு தேங்க் வந்து வீடியோ கால் பண்ணியிருக்கோம். தேங்க் பார்க்குறான். ஐயே இந்த டாக்டர் பிள்ளை தொல்லை வேற தாங்க முடியலையே. என்னன்னு கேட்பான். சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவனும் அட்டன் பண்ணுறான். ஆனால் அவன் என்னன்னா குழந்தைய காட்டி செல்லம் அப்பா பாருங்க அப்பா பாருங்க அப்படின்ட்டு இவேதோ அம்மா மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே வாயின் ஒவ்வொருமா நின்று இது எல்லாத்தையும் முறைச்சி பார்த்துட்ருக்கா. சரி காண்டா ஆகுது. அப்படியே மொத்த கோபம் தேங்க மேலே தான் வருது. முறைச்சி பார்த்துட்ருக்க. இங்கே தேங்குமே குழந்தைய பார்த்த சந்தோஷத்தில் அடி தங்கம் அப்பா பாரு செல்லம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கான். அப்போ தான் நோட் பண்ணுறான், யாரோ பின்னாடி இருந்து முறைச்சி பார்க்குறாங்களே அப்படின்ட்டு. அந்த வீடியோ காலில் கங்குக்கு பின்னாடி தான் வாயின் வந்து நின்று முறைச்சி பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ அப்படியே கொஞ்சம் வீடியோ காலில் பார்க்குறான். பார்த்தா கங்குக்கு பின்னாடி வாயின் அப்படியே முறைச்சிட்டு தேங்க பார்த்துட்ருக்க. தேங்கமே பார்த்ததும் ஒரு செகண்ட் பக்குன்னு இருக்குது. இருந்தாலும் நான் முறைகிற உனக்கு மட்டும் தான் முறைக்க தெரியுமா, எனக்கு முறைக்க தெரியாதா என்ன அப்படின்ட்டு அவனும் முறைக்க இவளும் முறைக்கிறா. ஆக்சுவலாக கங்கு வந்து குழந்தைகிட்ட பேசிகிட்டே குழந்த வந்து தேங்கிட்ட பேசுது, தேங்க வந்து குழந்தைகிட்ட பேசுன்னு நினச்சிட்டு அவள் பாட்டு குழந்தைய கொஞ்சிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நோட்டீஸ் பண்ணுறா, எதுக்கு தேங்க இப்படி முறைக்கிறாரு அப்படின்ட்டு. திரும்பி பார்த்தா வாயின் முறைக்கிறா, அவனும் முறைக்கிறான். என்னடா இது, நான் எதுக்கு வீடியோ கால் பண்ணேன், இவங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு செகண்ட் ஒன்றும் புரியல. அப்படியே திரு முடிச்சிட்டு இருக்கும்போது தேங்க அப்போ தான் அதை நோட் பண்ணிட்டு சாரி கங் பாப்பாவுக்கு சாப்பாடெலாம் ஊட்டிட்டிங்களா? தேவம் நீங்கள் இவங்கக்கிட்ட சொல்லுங்கள், ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. ஏன் குழந்தைன்னு. அவங்க சாப்பாடு ஊட்டினா தான் பாப்பா சாப்பிடுவாளாம், நான் ஊட்டினா சாப்பிட மாட்டாளாம்மா. ரொம்ப பண்ணுறாங்க இவங்க. ஓ ரொம்ப பண்ணுறாளாவ? அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எதுக்கு கண்டுகிட்டு இருக்கீங்க? நீங்கள் பாட்டுக்கு குழந்தைய கேர் பண்ணிக்கோங்க. அவள் சொல்கிறதெல்லாம் காதிலே வாங்கிக்காங்க. அவள் ஒரு ஆளுன்னு அவள் சொல்கிறத வரை நீங்கள் காதில் வாங்கிப்பீங்களா? அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டு என் குழந்தைய பாருங்கள். அதான் நான் பெர்மிஷன் கொடுத்துறல, அப்புறம் என்ன? அப்போ யார் பெர்மிஷன் கொடுக்குறோம்? என்னை தவிர யாரும் கொடுக்க தேவையில்ல, அதான் அப்பனே நானே கொடுக்குறேன் அப்பன்னு அப்படின்ட்டு இருக்கான். அப்படியோ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு லுக்கு விடுறா. அவனுக்கு இன்னும் வெறியாகுது, என்னடி இப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு அவளை பார்த்துட்டே தான் சொல்கிறான். கங்க பார்த்து சொல்ல உடனே கங்கும் சரி
நான் உங்கள் முன்னாடியே பாப்பாவுக்கு சாப்பாடு விட்றேன் அப்படின்னு தட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து பாப்பாவுக்கு ஊட்டுறா. அது திங்கவே மாட்டேங்குது, மண்டே ஆடிட்டு இருக்கு. கங்குமே, என்னடி தங்கம், நான் கொடுத்தா சாப்பிட மாட்டிங்களா, கொடுங்க, இந்த வாய் தரங்க வாய் தரங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி வாயில் திணிக்கலான்னு போய்க்குள்ள குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை அழுததும் தேங்க் அவ்வளோதான், மனசே உடஞ்சி போச்சு. ஐயோ, ஏம்மா என்னம்மா எப்படிலாம் அழுகுது, என்னம்மா பண்ணேன்? ஐயோ கங்க, நான் ஒன்றும் பண்ணல தேங்க். அப்புறம் எதுக்கு என் பிள்ளை அழுகுது, நீ அவட்ட கூட அப்படின்ட்டு அவன் வாயாலே சொல்லிட்டான். வாயின்னு இதை கேட்டு, ஆ இப்போ மட்டும் நானா அப்படின்னு குழந்தைக்காண்டி அப்படியே குழந்தைய வாங்கிட்டு, என்னம்மா, அம்மா இந்த இருக்கான்ல, எதுக்கு அழுகிற, அழுகிற தங்கம், பசிக்குதா, இரு அம்மா சாப்பாடு ஊட்டுற அப்படின்ட்டு அவள் சாப்பாடு ஊட்டுறா. குழந்தை சாப்பிடுது. ஊட்டினா சாப்பிட மாட்டேங்குது. அப்படியே கங்குக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சு. அப்படியே தேங்காய் பார்த்தா தேங்காய் பார்க்குறான். அதானே, அப்படியே என் பொண்ணு என்ன மாதிரி மற்ற யார்கிட்டையும் ஒட்ட மாட்டா வானை தவிர. நான் இப்படி அவகிட்ட ஓட்டிட்டு தெரியணும், அதே மாதிரி தான் விட்றா அப்படின்ட்டு அவன் வேறு மைண்டில் பார்த்துட்ருக்க. இதை புரிஞ்சுக்காத கங்கம், தயாங் சாரி தயாங், மன்னிச்சிருங்க, நான் என்னமோ ட்ரை பண்ணி என்னமோ ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அவன் எதுவுமே சொல்லாமல், சரி விடு எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். ஸோ இங்கே அப்படியே பார்த்தா வான் வந்து பாப்பாக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக 6 பேர் உள்ளே வரானுங்க. ஸோ உள்ளே வந்ததும் இல்லையா பார்த்துட்டு, வந்துட்டானுங்களா, அம்மா அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸை கொடுக்குறா. ஜக்குக் பார்த்துட்டு, அது என்ன அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்கன்னு சொல்கிறா, நம்ம அண்ணங்க வராங்க சொன்ன வாயின குறைஞ்ச பேர் உனக்கு. ஆமாம், நீங்கள் வந்து இன்றைக்கி தானே புதுசாக வரீங்க, வாரத்தில் 2 நாள் வரத்தானே செய்றீங்க, அப்புறம் என்ன அப்படின்ட்டு இருக்கா. ஸோ அவங்களும் வந்து வாயினை பார்க்குறாங்க. வாயினுமே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறா. முன்னாடியை விட இப்போ தான் வாயின் ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி அவங்களுக்குலாம் ஃபீல் ஆகுது. ஸோ அவங்களும் வாயின்கிட்ட எப்படி இருக்கீங்க, பாப்பாவெல்லாம் தூக்கி குஞ்சுறானுங்க, தேங்கோட குழந்தை அப்படியே தேங்க மாதிரியே இருக்காப்பா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. வாயின் அப்படியே சிரிச்சிட்டு, இருங்க உங்களை இருக்க, நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அப்படியே ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது தான் ஜிம்மன் கிட்டே கேட்குறா, தேங்க வரலையா? அவனா உங்கள் மேலே சரி கானில் இருப்பான் போல், உங்கள் பேச்சு எடுத்தாலே அங்கேருந்து எந்திச்சு போயிடுறான், அப்படி என்ன பண்ணி வச்சிங்க? ஐயோ, நான் அப்படி எதுவும் அவர்கிட்ட பண்ணவே இல்லைங்க. அவரா என்ன சொல்கிறது, அவரை சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறாருண்ணா. அவன் எப்பயுமே அப்படி தானே, நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, அவனே சரியாகி வருவான். கொஞ்சம் கோவமாக இருக்கான், கோவம் போகிறதுக்கு நாட்கள் ஆகுதானே செய்யும். நானும் அதான் நினைக்கிறேன். சரி விடுங்க அப்படின்ட்டு எல்லோரும் கொஞ்சம் டாப்பிக்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க ஃபேமிலியாக. இப்போ தான் தேங்கலாம் அங்கே இருக்க முடியல போல், அப்படியே வரான். அப்படியே குழந்தைக்காண்டி தான் வர மாதிரி வந்து இவங்களாம் பார்த்துட்டு, எப்படா வந்தீங்க? நாங்கள் வர போகிறோன்னு உனக்கு தெரியாது. தெரியும், சொன்னீங்க நாங்கள் போகிறோன்னு, அதுக்குன்னு இப்போமே வருவீங்கன்னு எதிர்பார்க்கலடா. ரொம்ப ஃபாஸ்ட் தான்டா நீ ரொம்ப ஃபாஸ்ட் தான்டா, நான்லாம் வரவே மாட்டேன், எனக்குலாம் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் வந்த 10 நிமிஷத்துலேயே வந்து நிற்கிறேன், அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிட்ட. அது நான் ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு தெரியும்ல? தெரியும்ப்பா, நீ ரொம்ப ஃபாஸ்ட்டு எங்களுக்கு தெரியும்ப்பா. எங்களுக்கு தெரியாமல உன் ஃபாஸ்ட்டு பற்றி? அட்டுங்குங்கடா, ஓரம் பண்ணாதீங்க. சரிப்பா, எதுக்குப்பா வந்தீங்க? என் பொண்ணை பார்க்காம நல்லா இருக்க முடியலடா. ஓ, உருட்டுறியா? அவள் ஏன் குழந்தடா, இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துருக்கேன், என்னால் எப்படி அவளை விட்டுட்டு இருக்க முடியும்? குழந்த மட்டும்தானா, இல்லைன்னா வேறு யாருக்காண்டி வரல, குழந்தைக்காண்டி தான் வந்திருக்கேன், மற்றவங்கெல்லாம் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப்படின்ட்டு வாயினை பார்த்து சொல்ல. வாயினுமே அப்படியா அப்படின்ட்டு ஒரு பார்வை தான் பார்க்குறா. அந்த பார்வையில் விழுந்துருவான் போல். அப்படியே வாயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவகிட்ட தான் பாப்பா இருக்கா. ஸோ இப்போ எப்படி அவகிட்ட போய் வாங்குறதா இல்லை எப்படி கேட்குறது தெரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே பாப்பாவே தேங்கிட்ட வரா. தேங்கில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, என்னது என் குழந்தைய நான் பார்த்ததும் வருதா அப்படின்ட்டு பாப்பாவை தூக்கி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சிட்டு இருக்க. வாயின் அதை பார்த்து சிரிச்சிட்டு தான் இருக்கா. ஸோ தேங்க அப்படியே வாயின் சிரிக்கிறதா பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஸ்மைல் வருது. இருந்தாலும் அது எப்படி நினைப்பா சிரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஈகோ வெட்டி பார்த்து முறைச்சிட்டு ஓடி அப்படின்ட்டு போய் உட்காந்துக்கிட்டான். தேங்கோட அம்மா தான் இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு, எதுக்கு இந்த வெட்டி பந்தா உனக்கு சொல்லுதையா மா? அது எப்படிம்மா, இத்தனை வருஷம் போயிருக்கல, முடிஞ்சதுடா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நான் ப்ரெசண்ட்டாக பாருங்கடா, ஏன்டா? அதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது, எனக்கு கொஞ்சம் இருக்குது. என்னது, திம்புறுத்தனம் தானே மா? அது அப்படி சொல்லக்கூடாதும்மா, எல்லா கர்மமும் ஒன்று தான், குழந்தைய கொடு, தூங்க வைக்கணும் அப்படின்ட்டு பாப்பா பிடிக்கிட்டு போயிட்டாங்க. தேங்கம்மா, என் குழந்தைய இப்போ தான்மா தூக்கி கொஞ்சம் குடும்பம் அப்படின்னு பின்னாடியே போயிட்டுருக்கான். அவங்க அம்மா, போடா என் பேத்தி தூங்க வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. தேங்கும் கீழே இறங்கி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே உட்காந்து, அப்புறம் மச்சான் சாப்பிட்டு போகிறீங்களா, லஞ்சு ரெடி பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது,
அதெல்லாம் நீ ஒன்றும் ரெடி பண்ண வேண்டாம், உங்களுக்கு சிஸ்டர் ரெடி பண்ணுறாங்க. அவங்க கையால் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, இப்போ தான் ரெடி பண்ண போகிறாங்க. எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குடா அப்படின்ட்டு தேங்க வெறுப்பேற்றுற மாதிரியே பேச தேங்கும். என்னதே, அவன் சமைக்க போகிறாளா? ஆமாம், உன் ஒய்ஃப் தான் சமைக்க போகிறாங்க. நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, நான் சாப்பிட மாட்டேன். அவள் கையால் செஞ்சதை நான் தொடக்கூடாதுன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். அப்படி ம் ம் அவள் சமைச்சு கொடுக்க நான் சாப்பிடவா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படி ஒன்றும் இதாகலடா நான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் லியா வந்து அப்படியே கொஞ்சம் நடக்க முடியாமல் நடந்து அப்படியே வந்துட்டுருக்கா. தேங்குமே அவளை பிடிச்சி உட்கார வச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக இந்த கங்கு வந்து, தேங் எப்போ வந்தீங்க? நான் லியாவை கேர் பண்ணிக்கிட்டதால நீங்கள் வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. சாரி, எதுவும் ஃபீல் பண்ணிங்களா? நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்னு அவனை பார்த்துட்டு, இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல. சும்மா சொல்லாதீங்க, உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது, ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டிங்களா? ஐயா என்ன இப்படி உருட்டுறா? நோ டிசப்பாயின்மெண்ட். சரி ஓகே தேங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் கொடுக்கவா? நீங்கள் எதுவும் சாப்பிட்லன்னு தெரியுது. நான் ஏதாவது உங்களுக்கு காஃபி போட்டு தரவா அப்படின்னு கேட்குறான். அவனும் காஃபியா, எனக்கு அது பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது வாயன் வந்து, அவருக்கு காஃபி பிடிக்காது அப்படின்றா. அப்படி நான் சொன்னேன் அவன்கிட்ட. அப்போ உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? இங்கே பாருங்க அதுக்காங்க, உங்கள் கையால் நீங்கள் காஃபியா இல்லை எது போட்டு தந்தாலும் சரி நான் குடிப்பேன், எனக்கு பிடிக்கும். நிஜமாவா? நிஜமாதான். அப்போ நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரவா? எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டான். ஒயின் பார்க்குறா, இந்த நாய்க்கு காஃபியே பிடிக்காது, புழுவுறதை பற்றியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, நீங்களா சாப்பிடுவாங்க அப்படின்னு தேங்காய் மட்டும் விட்டுட்டு அவங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிட தேங்காய் அப்படியே பார்க்குறோம். அப்படியே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வான் அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு விருந்தே வச்சிட்ருக்கா. இது பார்த்ததுக்குன்னு தேங்கோட அம்மா வர வந்து ஜாயின் பண்ணி, ஆஹா என் மருமக இப்படி சமைச்சிருக்கா அப்படி சமைச்சிருக்கா அப்படின்ட்டு புகழ்ந்து தள்ள, அப்படியே தேங்கு கோவமாக ஒரு இது முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக கங்கு வந்து காஃபி போட்டு எடுத்து தேங்கிட்ட கொடுத்து, குடிங்க தேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவங்க அம்மா பார்த்துட்டு, ஏம்மா வாயன் இவன் என்னிலேருந்தும்மா காஃபி குடிக்க ஆரம்பிச்சான்? தெரிலத்த, அந்த பொண்ணு போட்டா அவங்க பையன் எதுனாலும் குடிப்பாராம், அதான் குடிக்க போகிறாரு. ஏம்மா என் பையன் அந்த பொண்ணை இங்கே கூட்டு வச்சு என்னென்னமோ ராகம் பாடிட்டு இருக்கானே, இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு கோவம் வரலத்த. ஏம்மா? ஏன்னா நான் உங்கள் பையனை நம்புகிறேன். என்னை வெறுப்பேற்றதுக்காண்டி தான் அந்த பிள்ளை இங்கே கூட்டே வந்திருக்காரு. இல்லைன்னா அவராது வர்றதாவது அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். என் மேலே சின்னதாக ஒரு கோவம், அது போகிற வரைக்கும் இப்படி தான் பண்ணுவார், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அவர்கிட்ட மல்லு கட்டுறதை விட அவரை ஃப்ரீயாக விட்டால் அவரே தன்னால் வருவார். அந்த நம்பிக்கையில் தான் விட்டுருக்கேன். எப்படிம்மா என் பையனை இப்படி புரிஞ்சு வச்சுருக்க? ஏன்னா உங்கள் பையனை லவ் பண்ணுறத, அதனால் இப்படி ஒரு புரிஞ்சுக்கிற மருமக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஆமாம், என் பையன் இந்த பொண்ணு கூட போயிடுவான்ற பயம்லாம் உனக்கு இருக்கா என்ன? நிச்சயமாக இல்லை. இந்த 3 வருஷத்தில் உங்கள் பையன் நடிச்சிருந்தா எப்படி இப்படி இல்லாமல் போயிருக்கலாம். ஏன் இதே டாக்டர்கிட்ட தான் இல்லையா கிட்டத்தட்ட 6 மாதமாக செக்கப் பண்ணுறா. பட் தேங்க வந்து கூட்டு போயிட்டு தான் இருக்காரு, ஒரு இதுவும் இல்லையே. இப்போ மட்டும் வந்திருக்குன்னா அது என்னால் தான். அவர் போக மாட்டார் அத்தை, எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பையன் எப்படி தெரியுமா, ஒருத்தவங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா பின்னாடியே தான் அவங்க பின்னாடியே சுற்றுவாங்க. கோவம் வந்தாலுமே அவங்கள வெறுப்பேற்றதுக்காண்டி பிடிக்காத வேலையில் பார்க்கலாம், பட் அதுலேயும் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் கவனமாகவே இருப்பார். ஸோ உங்கள் பையன் அப்படி இல்லவே இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பையன் என் புருஷன், அவரை பற்றி தெரியும் எனக்கு. எனக்கு கூட என் பையனை பற்றி இவ்வளோ தெரியாதுமா, நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் என் பையனை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் ஜங்குக்கு பார்த்துட்டு, ஆமாம் வயன் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, இந்த தேங்க் இப்படி தான் கொஞ்சம் ஏடா கூடமா லூசு மாதிரி பண்ணுவான், பட் ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வயனுமே அது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு, எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கா. சுகாலாம் சாப்பாடு எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்ட்டு பாராட்டிகிட்டு இருக்காரு. ஜுன்னுமே நல்லா இருக்குது, பட் ஏன் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயின் அதெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கா. தேங்க் அப்படியே கடுப்பாகுது அவனுக்கு. காஃபி வேறு குடிக்க பிடிக்கல, இல்லை பக்கத்தில் இருந்த கங்கு பிள்ளை வேறு காஃபி எப்படி இருக்குது, ஸ்வீட்டாக இருக்கா இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. தேங்க் அப்படியே வாந்தி தான் வருது. இதில் வாயின் வேறு அங்கே சிரிச்சு பேச அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. என்ன அவங்ககிட்ட சிரிச்சு பேசுகிறாளே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பொசசிவ் பார்த்தா அவனுக்கு வர ஆரம்பிக்குது. அவனுங்க எல்லோரும் அப்படியே ஸ்லோ மோஷனில் தேங்காய் திரும்பி தேங்கவே ஏதோ இந்த காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும், அதுவும் கங்கு போட்டு கொடுத்ததால அது ரொம்ப அமிர்தம் மாதிரி இருக்கிற மாதிரியும் சீன் போட்டே குடிக்கிறான். அப்படியே எல்லோரும் கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு, இவன் அனுபவிப்பான், கண்டிப்பாக அனுபவிப்பான்,
அந்த புள்ளைய வெறுப்பேத்தியடா பார்க்குற, கடைசியில நீ தான்டா வெறுப்பேத்திட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் ஒரு மாரி பார்க்குறாங்க. பட் வான் அதெல்லாம் பார்த்துட்டு, நீங்க அவர கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அவர் எப்பயுமே இப்படிதான். ஃபன் பண்றேங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. விடுங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் சாப்பிடலாம் முடிச்சுட்டு ஸ்வீட்லாம் பண்ணி குடுத்துட்டு இருக்கா. அதுவும் ஸ்வீட்லாம் செம்ம டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு ஸ்வீட்ட உட்காந்து உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதில ஜங்குக்குலாம் 2 பிளேட் வாங்கி சாப்பிட்டுருப்பான். அதுவும் தேங்கிட்ட வேற, "மச்சான் ஸ்வீட் சூப்பரா இருக்கு சாப்பிடுறியா?" "அவசியம் இல்ல. காஃபி செம்மையா இருக்கு. குடிக்கிறியா? நீயே குட்றா" அப்படின்ட்டு அமைதியா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸ்வீட் வேணுமான்னு கேட்டா, "காஃபி குடிக்கிறேன்னு" கேட்குறான். "பரதேசி எத கேட்குது பாரு" அப்படின்ட்டு அவனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.